ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பண மோசடி தடுப்புச் சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியில் தலைமையக காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து உரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பண மோசடி தடுப்புச் சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அக்குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கருப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும்போது நாட்டின் காணி நிலங்களையும் மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சொத்துக்களையும் அவர்களால் எளிதாக வாங்க முடியும். அதற்கு தடையாக இருந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இல்லாது ஒழிக்கும் போது அதன் கீழ் இருந்த வடக்கு மற்றும் கிழக்கின் அனைத்து காணி நிலங்களும் பிரதேச செயலாளர்களின் கீழ் கொண்டு செல்லப்பட்டு அந்த கருப்பு பணத்தை கொண்டு தமக்கு தேவையான சொத்துக்களை தடையின்றி வாங்கிக் கொள்ள வழிவகையும் செய்யப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைந்து மின்சார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை விற்க முற்படும் போதும் அந்த முக்கிய இடங்களை மிக மலிவான விலைக்கு வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பும் இதன் மூலம் உருவாகும். இதற்கு தடையாக இருக்கும் விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்துக்கு தொல்பொருள் சட்டத்துக்கும் இப்போது சூழ்ச்சி செய்ய போகின்றார்கள். இந்த துரோகங்களுக்கு எதிராக போராடக்கூடிய பௌத்த துறவிகளையும் சமூக கட்டமைப்பு அடித்து வீழ்த்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளமை குறித்தோ அல்லது அசோக ரன்வலவின் போலி கலாநிதி பட்டம் குறித்தோ எவ்வித விசாரணைகளும் நடத்தப்படுவதில்லை. மாறாக ஷானி அபிஷேகர மற்றும் அதிகாரிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் நுழைந்து கொண்டு சட்டம் அதிபராகும் பேராசையோடு இருக்கும் சிலரை நீதிமன்றங்களுக்கு அனுப்பி பேச்சு சுதந்திரத்தை முடக்கி சமூகத்தை முடக்குவதை அவர்களின் நோக்காக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோப்பாய்ப்புல பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீள பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தால் நேற்று காலை கோப்பாய்ப்புல ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. தமது காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதுடன் மக்களின் பயன்பாட்டுக்கு இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொது மண்டபம் ஆகியவற்றை ராணுவம் தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள்குடியேற வழிவகுக்குமாறும் அரசாங்கத்திடமும் ஆளுநரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகளிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தங்களது காணிகள் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்று கவலை வெளியிட்ட அவர்கள் தங்களது காணிகளும் பொது சொத்துக்களும் முழுமையாக மீள வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருந்தனர். குறித்த போராட்டத்தின் போது தமது நிலம் எமது உரிமை, நிலப்பறிப்பு என்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல், ராணுவ நிலைகளினை அரச காணிகளினுள் உடனடியாக நகர்த்துங்கள், ராணுவமே வெளியேறு, தமது நிலம் எமக்கு வேண்டும், எமது வாழ்வாதாரம் எமக்கு வேண்டும், மூதாதையர் பூமி எமக்கு வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கோப்பாய்ப்புலவில் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தமானது முரணானது மற்றும் சீரற்றது என்று லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டணங்களை முறைமைப்படுத்துவதில் அரசாங்கம் திட்டமிட்டு தவறியுள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்றிரவு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நிலையிலேயே இக்கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போது நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட குறுகிய தூர பேருந்துகள் மற்றும் சுமார் 3000 நீண்ட தூர பேருந்துகளும் சேவையில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் குறுகிய தூரம் மற்றும் நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்கென 2 வெவ்வேறு கட்டண கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்துவது பயணிகளின் மீது வீண் சுமையை ஏற்படுத்தும். வருடாந்த கட்டண திருத்தத்தின் கீழ் குறுகிய தூர பேருந்து சேவைகளுக்கு 12% கட்டண உயர்வும், நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்கு 20% கட்டண உயர்வும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது டீசல் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வரும் பின்னணியில் இந்த 12% குறுகிய தூர கட்டண உயர்வு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும். எரிபொருள் விலை மேலும் குறைந்தாலும் பேருந்து உரிமையாளர்களால் குறுகிய தூர கட்டணங்களை மீண்டும் குறைக்க முடியாத நிலை ஏற்படும். இந்த தன்னிச்சையான பேருந்து கட்டண திருத்த முடிவு எதிர்காலத்தில் தனியார் பேருந்து தொழில்துறையை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
மனனம் செய்யும் பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையில் இருந்து விடுபட்டு நடைமுறை மற்றும் திறன்கள் நிறைந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்முறை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பலாங்கொடை வித்யாலோக மத்திய கல்லூரியின் புதிய 3 மாடி கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 2027ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அனைத்து ஆரம்ப கட்ட ஆயத்தங்களும் தற்போது மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவு செய்யப்பட்டு வருகின்றது. பாடசாலைகளிலிருந்து உலகிற்கு செல்லும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தங்களில் உள்ள அந்த திறமைகளுக்கு பொருத்தமான தொழிற்சந்தையில் அதிக தேவையை கொண்டுள்ள தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குவது அரசாங்கத்தின் கட்டான இலக்காகும். பல்கலைக்கழக கல்வியைப் போலவே தொழிற்கல்வியையும் சமமான மரியாதையுடன் மதிப்பும் கொண்ட ஒரு துறையாக மாற்றுவது எதிர்பார்க்கின்றோம். உலகை ஆக்கப்பூர்வமாகவும் விமர்சன ரீதியாகவும் பார்க்கக்கூடிய திறமையான பிள்ளைகளிடம் நம்மிடம் இருக்கும் நிலையில் அவர்களை புதிய தொழில்நுட்ப மற்றும் அறிவுடன் மாற்றுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான வரி மற்றும் மதிப்பீட்டு முறையை திருத்த இலங்கை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களை மீறி வாகன இறக்குமதிகளுக்கு வரிகளும் மதிப்பீடுகளும் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பில் முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி அமைச்சகமும் இலங்கை சுங்கத்துறையும் இந்த முறைப்பாட்டை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தீர்வுகளை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2016 முதல் நடைமுறையில் உள்ள வரி விதிப்பு முறையின்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிவர்த்தனை மதிப்பானது இறக்குமதி செய்யப்படும் நாட்டில் உள்ள ஒரு புதிய வாகனத்தின் விலையில் குறைந்தபட்சம் 85% இருக்க வேண்டும். அதன்படி இலங்கையில் உள்ள வரி விதிப்பு முறை சர்வதேச வர்த்தக சட்டங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்பதை அதிகாரிகளும் ஒப்புக்கொண்ட நிலையில் அதற்கான உரிய திருத்தங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. இருப்பினும் தற்போதைய வரிமுறையை ஒரேடியாக நீக்கினால் அரசாங்கத்தின் வருவாய் கணிசமாக குறைந்துவிடும் என்பதால் படிப்படியான திருத்த முறையை அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக நிதியமைச்சு மற்றும் இலங்கை சுங்க அதிகாரிகளுக்கு இடையே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பணிகள் தொடங்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் நிலையத்துக்கு தேவையான ரேபன்களின் கடைசி தொகுதி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தொகுதி ரேபன்களை ஏற்றி வந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 மெகாவாட் திறன் கொண்ட இந்த காற்றாலை மின் நிலையத்துக்கு தேவையான பேரன்புகளின் முதல் தொகுதி சில வாரங்களுக்கு முன்பு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் அந்த ரேபன்கள் தற்போது உரிய இடத்தில் நிறுவப்பட்டும் வருகின்றன. இந்த திட்டம் மார்ச் 2027ற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதன் மூலம் 50 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும். இந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்தவுடன் புதைப்படிவ எரிபொருள் இறக்குமதி கட்டுப்படுத்துவதால் நாடு தோறும் சுமார் 4.7 மில்லியன் ரூபாய் அந்நிய செலவாணி சேமிக்கும். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டிய தேசிய மின்சார தேவையின் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் இருந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற தேசிய எரிசக்தி இலங்கை அடைய இந்த ஆலை உதவும். இதேவேளை மன்னார் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக மன்னார் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்திலே முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ராணுவ பதக்கங்களை ஒரு உலக துண்டு என்று வர்ணிக்கும் சமீபத்திய கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். இத்தகைய கருத்துக்கள் இலங்கையின் போர் வீரர்களின் தியாகங்களையும் சாதனைகளையும் குறைத்து மதிப்பிடுவதாகவும் அவர் கூறினார். மாத்தரே கொட்டப்பொலவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தேசிய ராஜபக்ஷ ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் பெரும் பதக்கங்கள் அவர்களின் தைரியம், தியாகம் மற்றும் சேவையை பிரதிபலிக்கின்றன என்று அவை மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். வீரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பெருமையுடன் காட்டும் ஒரு பதக்கத்தை வெறும் ஊரோக துண்டு என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என்று கூறிய அவர், இத்தகைய கூற்றுக்கள் ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களை புறக்கணிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் அரசாங்கம் போர் வீரர்களை அவமதித்து வருவதாகவும் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு முன்னெடுக்கப்படும் அஸ்வேஸ்ம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2027ஆம் ஆண்டில் மேலும் 4 லட்சம் குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்ட பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தற்போதைய மீள் ஆய்வுகளின்
தகவலின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் இத்திட்டத்தில் இருந்து வெளியேற உள்ளன. மேலும் 2028ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மிகவும் ஏழ்மையான பிரிவினரை தவிர மற்ற அனைவரும் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை ஆகும். அதற்கு பதிலாக 2030ஆம் ஆண்டிற்குள் இவ்வாறான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களை வறுமையில் இருந்து மீட்பதே அரசாங்கத்தின் நீண்ட கால நோக்கமாகும். எனினும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பயனாளிகளை குறைப்பது பொருத்தமானதா என்பது பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஜெயவிக்ரம கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மக்களின் வருமானம் ஸ்தம்பித்திருக்கின்ற நிலையில் விலை ஏற்றம் காரணமாக 33% அதிகமான மக்கள் இன்னும் வறுமையில் இருந்து வாடுவதாக உலக வங்கி அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. வெறும் IMF நிபந்தனைகளுக்கு ஏழை மக்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் கருத்து வேறுபாடுகளை கொண்டுள்ளதாக வெளியான கூற்றுக்களை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இருந்து கருத்து வெளியிட்ட அவர் ஈரான் விவகாரம் தொடர்பில் இருவரும் ஒரே இலக்கை கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ட்ரம்பை சந்திப்பதற்காக அடுத்த திங்கட்கிழமை அமெரிக்காவுக்கு பயணம் செய்த எதிர்பார்த்துள்ளதாக நெதன்யாகு அணு ஆயுதங்கள் இல்லாத ஈரான் என்ற ஒரு இலக்கை இருவருமே பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் 60 நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒரு நீண்ட கால போர் நிறுத்த ஒப்பந்தமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ட்ரம்ப் ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் நெதன்யாகு ஈரான் மீது தாக்குதலை மீண்டும் தொடங்க தயாராகவும் இருக்கின்றார்கள். இதேவேளை ஈரானிய முன்னாள் உச்ச தலைவர் அலி கமோனியின் இறுதிச் சடங்கு குறித்து பேசிய அவர் அங்கு அவர்கள் அமெரிக்காவுக்கு மரணம் என்று மற்றும் கோஷமிடவில்லை, ட்ரம்பை கொள்ளுங்கள் என்று கோஷமிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இத்தகைய கோஷங்களை இஸ்ரேலியை கேட்க முடியாது என்று தெரிவித்த நெதன்யாகு அமெரிக்காவுக்கு உலகில் எங்குமே இல்லாத மிகச்சிறந்த நட்பு நாடு இஸ்ரேல் மட்டும்தான் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.